Hi everyone, welcome to our channel. Group 2 2A வரக்கூடிய இந்த 2025 எக்ஸாமுக்கு நம்ம ஃப்ரீ பேட்ச் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடல் டெஸ்ட் 2 அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அதே போல் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனலில் தான் இதெல்லாம் ஷேர் பண்ணுவோம். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஃபாஸ்ட்டாக கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் ஸோ அதே போல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் யூஸ் பண்ணிக்கட்டும். ஸோ கவனிங்க, ஆன்சர் தெரிஞ்சவங்க நீங்களுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஸோ நல்லா கவனிங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஜிகேல பார்க்க போகிற பர்சன்ஸ் பாலிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ கவனிங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமை பற்றி கூறுகிறது? ஸோ குடியுரிமை அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் பகுதி 2. பகுதி 2ல் சரத்துகள் இதிலிருந்து 5லேருந்து 11 வரைக்கும். அப்போ குடியுரிமை சட்டம் எப்போ அப்படின்னா 1955. சேம் இதே 1955 தான் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ குடியுரிமையை பெறுதலுக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 வழிகள் இருக்குது. குடியுரிமை இழத்தல் பற்றி 3 வழிமுறைகள் நம்ம அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு கவனிங்க, குடியுரிமை தொடர்பான தவறான இணையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. பெறக்கூடிய வழிமுறைகள் 5, இழக்கும் வழிமுறைகள் 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ தான் சொன்னேன் இந்த பாயிண்ட்ஸை. ஸோ அப்போ என்னது, ரெண்டுமே கரெக்டு தான், இதில் தவறானது எதுவும் இல்லை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. பிரவாசி பாரதிய திவாஸ் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஜனவரி 9. ஸோ இதனால தான் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அல்லது பிரவாசி பாரதிய திவாஸ் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படுது. நல்லா கவனிங்க, எல்எம் சிங்வி கமிட்டியோட பரிந்துரைப்படி 9 ஜனவரியை பிரவாசி பாரதிய திவாஸ் தினமாக கொண்டாடுறோம். இதை பரிந்துரைத்த கமிட்டி எதுனா எல்எம் சிங்வி. இந்தியாவோட 2வது குடிமகன் யார்? இதில் நல்லா கவனிக்கணும். அப்போது இந்தியாவோட முதல் குடிமகன் அப்படின்னா யாரை சொல்கிறோம்? குடியரசுத் தலைவரை சொல்கிறோம். அப்போது 2வது குடிமகன் துணை குடியரசுத் தலைவர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து கவனிங்க, டாக்டர் அம்பேத்கரால் அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என குறிப்பிடப்பட்ட விதி எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் விதி 32. ஏன் அப்படின்னா இந்த விதி 32 என்ன சொல்லுவாங்கன்னா அரசியலமைப்பிற்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமைன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பேசுகிறதா இருக்கட்டும், நம்ம நினைத்த இடத்துல வாழக்கூடியதா இருக்கட்டும், அடுத்தவங்களை துன்புறுத்தாமல் நம்ம நினைத்ததை சுதந்திரமாக செய்யக்கூடியதை தான் அடிப்படை உரிமைன்னு சொல்கிறோம். அந்த அடிப்படை உரிமை ஒருத்தருக்கு பாதிக்கப்படுது அப்படின்னா அவன் நேரடியாக போய் நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்னு இந்த விதி 32 சொல்லுது. அதனால இது அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பின் தந்தை, அரசியலமைப்பின் சிற்பி, வரைவு குழுவின் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அம்பேத்கர் அவர்கள் இந்த விதி 32 இதயம் மற்றும் ஆன்மான்னு சொன்னார் அரசியலமைப்புக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து கவனிங்க, சரியான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்வு செய்க. கூற்று 1, இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2 அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகின்றன. கூற்று 2, அடிப்படை உரிமைகள் இங்கிலாந்து அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. பார்த்த உடனே தெரியும் நம்மளுக்கு 2 தப்புன்னு. ஏன்னா பகுதி 2ங்கிறது எதுக்கு பார்த்தோம்? குடியுரிமைக்குன்னு பார்த்தோம். அப்போது அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்லக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா 3. ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதுக்கான சரத்துக்கள் எதுலேருந்து எது வரைக்கும்? 12ல் இருந்து 35 வரைக்கும். அடிப்படை உரிமைகளை இங்கிலாந்து அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது தப்பு. ஸோ அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது அடிப்படை உரிமைகளாக இருக்கட்டும், முகவுரையாக இருக்கட்டும், இது ரெண்டுமே அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ அதனால் இது தப்பு. அப்போ இதில் சரியான இணைன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே சரியானது இல்லை. அப்போ ஒன்றும் இல்லை, ரெண்டும் இல்லைங்கிறது ஆன்சர். ஸோ அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3ல் 12ல் இருந்து 35 வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் தான் அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது. அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அடிப்படை உரிமைகளை என்ன பண்ணாங்க? யுஎஸ்ஏ அமெரிக்க ஐக்கிய நாடுகளோட அரசியலமைப்பில் இருக்க அடிப்படை உரிமைகளோட தாக்கத்தால் உருவாக்குனாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது எந்த விதி தாமாகவே இடைநிறுத்தப்படுகிறது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எதுனா ஆன்சர் விதி 19. அப்போது நம்மளுக்கு நெருக்கடி நிலைகள் மொத்தம் 3 இருக்குது. என்னென்னது? தேசிய நெருக்கடி அப்படின்னா 352, மாநில நெருக்கடி அப்படின்னா 356, இதுவே நிதி நெருக்கடி அப்படின்னா 360. இந்த நிதி நெருக்கடி அப்படிங்கிறது இது வரைக்கும் ஒரு டைம் கூட நம்ம இந்திய நாட்டில் போடப்படலை. அப்போ நல்லா கவனிங்க,
அப்போது இந்த 352 போடுறப்போ குடியரசுத் தலைவரோட ஆட்சி வருதுன்னா எந்த விதி தானாகவே நிறுத்தப்பட்டுருன்னா விதி 19. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவே 20, 21 தவிர மற்ற அடிப்படை உரிமைகள் எல்லாம் நிறுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 படி குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படுறப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்க சுதந்திரம் தானாகவே நிறுத்தப்படுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எந்த திருத்த சட்டத்தின் மூலம் சொத்துரிமை அடிப்படை உரிமைகளிலிருந்து நீக்கப்பட்டது? ஸோ எந்த அமெண்ட்மெண்ட்னா 44வது அமெண்ட்மெண்ட் இது படிதான். ஸோ இதுக்கான வருஷம் என்ன? 1978. இந்த அமெண்ட்மெண்ட் படி சொத்துரிமை 7 அடிப்படை உரிமையில் இருந்துச்சு. அதை தூக்கி என்ன பண்ணாங்க? ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சட்ட உரிமையாக போட்டுட்டாங்க. அடிப்படை உரிமையில் இருந்ததை தூக்கி சட்ட உரிமையாக போட்டுட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 300A, அதாவது பிரிவு 31 இருந்ததை தூக்கி சட்ட உரிமையாக பகுதி 12 சரத்து 300A கொண்டு வந்து தூக்கி போட்டு சட்ட உரிமையாக கொண்டு வந்துட்டாங்க. அதை தான் இங்கே சொல்லப்படுது 44வது சட்ட திருத்தத்துப்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த விதியின் மூலம் உயர்நீதிமன்றத்துக்கு நீதி பேராணைகளை வழங்க அதிகாரம் உள்ளது? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். விதி 226. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த விதி மூலிமா உயர்நீதிமன்றத்துக்கு நீதி பேராணைகளை வழங்குறதுக்கு அதிகாரம் இருக்குன்னா விதி 226. உங்களுக்கான கொஸ்டின், அப்போ உயர்நீதிமன்றத்துக்கு 226னா உச்ச நீதிமன்றம் நீதி பேராணைகளை வழங்குறதுக்கான அதிகாரம் இருக்குன்னு எந்த விதி சொல்லுது? அந்த ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்க ஆன்சரை பின் பண்ணலாம். கவனிங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 226 அடிப்படை உரிமைகளுக்காக மட்டும் இல்லை மற்ற நோக்கங்களுக்காகவும் நீதி பேராணைகளை வெளியிடக்கூடிய அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. சரியான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்வு செய்க. கூற்று 1. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்து அமெரிக்காவிடமிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது தப்பு. சட்டங்களுக்கு சமமான பாதுகாப்பு என்ற கருத்து பிரிட்டிஷ் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. இதுவும் தப்பு. அரசியலமைப்பின் விதி 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லுது. இது கரெக்டு தான். ஸோ அப்போது கவனிங்க, நம்மளுக்கு கூற்று 1 கூற்று 2 தப்பு. ஏன் அப்படின்னா கூற்று 1 பாருங்கள், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற கருத்து பிரிட்டிஷ்லேருந்து எடுக்கப்பட்டது. ஆனால் இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க? அமெரிக்கான்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. 2வது கூற்றில் சட்டங்களுக்கான சமமான பாதுகாப்பு அப்படிங்கிற கருத்தை இவங்க பிரிட்டிஷ் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது 2 அப்படி இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. இதுதான் அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. பின்வரும் எந்த காரணத்தின் அடிப்படையில் பாகுபாடு செய்வது அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளால் தடை செய்யப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மொழி. விதி 15 என்ன சொல்லுது? ஒருத்தரை மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் இதை அடிப்படையாக வச்சு பாகுபாடு காட்டுறத தடை செய்து விதி 15. ஸோ அப்போது இந்த இடத்துல மொழி அப்படிங்கிறது தடை செய்யப்படலை. நெக்ஸ்ட் கொஸ்டின். தவறான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்வு செய்க. கூற்று 1. முதல் பின்தங்கிய வகுப்பு கமிஷன் பிபி மண்டல் தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மண்டல் கமிஷன் மொரார்ஜி தேசாய் அரசால் 1979 அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு தான். மண்டல் கமிஷன் அதன் அறிக்கையை 1980 பிரதமர் இந்திரா காந்தியிடம் சமர்ப்பித்தது. இதுவும் கரெக்டு தான். ஸோ இப்போ கவனிங்க, ஏன் இப்போ ஃபஸ்ட்டு மட்டும் தவறு? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தவறானது கேட்டிருக்காங்க. 1 மட்டும் தவறு. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், முதல் பின்தங்கிய வகுப்புக்கான கமிஷன் அல்லது முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படின்னா எதுனா பிபி மண்டல் ஆணையம் கிடையாது. இந்த மண்டல் ஆணையம் அப்படிங்கிறது 2வது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் தான். அப்போது முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா காக்கா கலேல்கர் ஆணையத்தை தான் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம்னு சொல்லுவோம். இது எப்போ அமைக்கப்பட்டுச்சுன்னா 1953 அமைச்சிருப்பாங்க. 1955 வரைக்கும் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே தப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தவறான கூற்று 1.
நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை காண்க. கூற்று 1 சங்கங்களை உருவாக்குவதற்கான உரிமை. கூற்று 2 எந்த ஒரு தொழிலையும் பயிற்சி செய்வதற்கான உரிமை. கூற்று 3 அமைதியாக ஒன்று கூடுவதற்கான உரிமை. இதையெல்லாம் அரசியலமைப்போட எந்த விதியில் இந்த உரிமைகள் சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க. எதுலனா விதி 19 தாங்க சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ கவனிங்க, விதி 19 அப்படிங்கிறது அனைத்து குடிமக்களுக்கும் 6 உரிமைகளை உத்தரவாதம் செய்து. அந்த 6 உரிமைகள் என்னென்ன அப்படின்னா, பேச்சு மற்றும் கருத்து தெரிவிக்கிறதுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கு. அப்போ அந்த சுதந்திரத்திற்கான உரிமை. சங்கங்கள் அல்லது தொழிற்சங்கங்கள் அல்லது கூட்டுறவு சங்கங்களை உருவாக்குறதுக்கான உரிமை இருக்குது 2வது. 3வது, இந்தியாவோட பகுதி முழுக்க, இந்தியாவில் சுற்றி இருக்க பகுதி முழுக்க சுதந்திரமாக எங்கே வேணாலும் செல்லலாம் அப்படிங்கிறதுக்கான உரிமை. 4வது, இந்தியாவோட எந்த பகுதியில் வேணாலும் வசிக்கலாம், குடியேறலாம் அப்படிங்கிறதுக்கான உரிமை. 5வது, எந்த ஒரு தொழிலையும் பயிற்சி செய்கிறதுக்கான உரிமை இருக்குது. அல்லது பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் நான் லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு தொழில், வர்த்தகம் அல்லது வணிகத்தையும் மேற்கொள்கிறதுக்கான உரிமைன்னு 6வது சொல்லப்படுது. இது எல்லாம் நம்மளுக்கு விதி 19 மூலிமா கொடுக்கப்பட்டிருக்க உரிமைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த திருத்த சட்டத்து மூலிமா விதி 21A அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுச்சு? 86வது அமெண்ட்மெண்ட் வருஷம் 2002 இது மூலிமா. ஸோ 86வது அமெண்ட்மெண்ட் 2002 மூலிமா என்ன பண்ணியிருப்பாங்க, சேர்த்துருப்பாங்க. கவனிங்க, நம்மளுக்கு அரசியலமைப்பில் ஸ்டார்டிங்கில் 10 அடிப்படை கடமைகள் தான் இருந்துச்சு, ரைட்? ஸோ இந்த விதி 21A கொண்டு வந்ததுனால என்ன ஆயிடுச்சு, 6லேருந்து என்ன சொல்லுது இந்த 21A அப்படின்னா, 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இலவசமாக கட்டாய கல்வி அப்படிங்கிறத அவங்களுடைய பெற்றோர்களோ அவங்கள அந்த குழந்தைகளை வளர்க்கக்கூடிய கார்டியன்ஸாக இருக்கலாம், அது கண்டிப்பாக கட்டாயமாக அவங்க கொடுக்கணுங்கிறத சொல்லுது இந்த விதி 21A. அப்போது 10 அடிப்படை கடமைகளாக இருந்ததை இது உன்னை சேர்த்ததுனால என்ன ஆயிடுச்சு, அடிப்படை கடமைகள் தற்போது 11 இருக்குது. ஆனால் அடிப்படை உரிமைகள் என்ன இருக்கும் தெரியுமா, 7 அடிப்படை உரிமைகளாக இருந்தது. சொத்துரிமையை நீக்கினாங்கல்ல அடிப்படை உரிமையிலிருந்து, அதனால் இப்போது நவ் எவ்வளோ இருக்குன்னா 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது. நெக்ஸ்ட் பொறுத்துக்கு, ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னா எதை சொல்லுதுன்னா, சட்டத்திற்கு புறம்பான கைதை பற்றி சொல்லுது. கட்டளையுறுத்தும் நீதி பேராணை இது அரசு துறையை பற்றி சொல்லுது. தடையுறுத்தும் நீதி பேராணை இது என்ன சொல்லுது அப்படின்னா, கீழ் நீதிமன்றம். ஸோ கீழ் நீதிமன்றத்துக்கு இப்போ உச்ச நீதிமன்றம் இருக்குன்னா அது கீழே இருக்க உயர் நீதிமன்றத்துக்கு சொல்கிறது. தகுதி முறை விடவும் நீதி பேராணைனா இது அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவது. ஆன்சர் ஆப்ஷன் சி 4, 2, 1, 3. பின்வரும் வார்த்தைகளில் எது அடிமை மற்றும் உடைமை என்பதன் பொருளை குறிக்கிறது அப்படின்னா, ஸோ நம்ம பார்த்துருப்போம், அடிமை என்ற சொல்லை குறிக்கக்கூடியது மம்லூக் வம்சம். அப்போது ஆன்சர் ஆப்ஷன் சி, அடிமை வம்சத்தை மம்லுக் வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. மம்லுக் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா உடைமை அப்படிங்கிறது பொருள். இது ஒரு அரபு பெயர், ஒரு அடிமை அப்படிங்கிறதுக்கான அரபு தகுதி பெயர் தான் இந்த மம்லுக். நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்வு செய்க. கூற்று 1, குத்புதீன் ஐபக் டெல்லியில் குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் எனும் மசூதியை கட்டினார். கூற்று 2, குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் இந்தியாவின் மிக பழமையான மசூதி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே சரிதான். குத்புதீன் ஐபக் தான் டெல்லியில் குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படிங்கிற மசூதியை கட்டியிருப்பார். குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் தான் இந்தியாவோட மிக பழமையான மசூதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ரெண்டுமே சரிதான். இதில் தவறானது அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இல்துமிஸ் உருவாக்கிய பிரபுக்களின் குழுவான சகல்கானி குழுவோட நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட நோக்கம் என்னன்னா, மங்கோலியர்களோட தாக்குதலை எதிர்கொள்கிறது தான் இதோட நோக்கம். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, இல்துமிஸ் மங்கோலியர்கள் தாக்குதல் செஞ்சுக்கிட்டே இருந்ததுனால அதை எதிர்கொள்கிறதுக்காக துருக்கிய பிரபுக்களை வச்சு 40 பேர் அதில் சேர்த்து, துருக்கிய பிரபுக்கள் 40 பேர்த்த சேர்த்து ஒரு குழுவை உருவாக்குறாரு. அதை தான் சகல்கானி அப்படின்னு சொல்கிறோம். அல்லது நம்ம எல்லாருக்கும் தெரியக்கூடிய 40 குழு அப்படின்னு சொல்லலாம். இந்த 40 குழுவுக்கான இன்னொரு பேர் தான் சகல்கானி. அடுத்து கவனிங்க, லோடி வம்சத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்குறாங்க. பஹலோல் லோடி. டெல்லிக்கு பக்கத்தில்
துக்லகாபாத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார்? டெல்லி அருகே துக்லகாபாத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யாருன்னா ஆன்சர் கியாசுதீன் துக்லக். டெல்லிக்கு பக்கத்தில் துக்லகாபாத்துக்கு அடித்தளம் அமைத்தவர் கியாசுதீன் துக்லக். 1325 இவர் தன்னோட தந்தையை சதி செஞ்சு கொன்ன முகமது பின் துக்லக் இருக்காருல்ல, ஸோ நல்லா கவனிங்க. 1325 தன்னோட தந்தையை என்ன பண்ணிடுறாரு, இவரே சதி செஞ்சு கொண்டுட்டு இவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா முகமது பின் துக்லக் அப்படிங்கிற பெயரில் பட்டத்தை ஒரு சூட்டி இவர் அரியணையை எரிக்கிறாரு. தன்னோட தந்தையே கொண்டுட்டு அரியணையை எரிக்கிறாரு. பாலம் பவோலி கல்வெட்டு டேஸ் மொழியில் இருக்கிறது? ஆன்சர் சமஸ்கிருதம். உலக புகழ்பெற்ற காஜ்ரஹோ கோவிலை கட்டியவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சண்டேலர். யாருன்னா சண்டேலர். பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. கூற்று 1, முகமது துக்லக் தலைநகரை டெல்லியிலிருந்து மகாராஷ்டிராவோட தேவகிரிக்கு மாற்ற முயற்சித்தார். கரெக்ட். அவர் என்ன பண்ணியிருப்பார், டெல்லி டு தேவகிரி. முகமதுவோட மற்றுமொரு முக்கியமான சோதனை அடையாள நாணயத்தை அறிமுகப்படுத்தியதாகும்னு கேட்டிருக்காங்க. இதுவும் கரெக்டு தான் சொல்லியிருக்காங்க, இதுவும் கரெக்டு தான். மற்றொரு முக்கியமான சோதனைங்கிறது அடையாள நாணயத்தை அறிமுகப்படுத்தினது. ரெண்டுமே சரி. சரியானதை தேர்க. பெரோசாவின் தந்தை ரசப் கியாசுதீன் துக்லக்கின் தம்பியாவா? கரெக்டு. வேளாண்மையை கூற்று 2 கவனிங்க. வேளாண்மையை கவனித்து கொள்ள ஒரு தனித்துறையை, அதாவது அதை திவான் இ அமீர் கோஹின்னு சொல்லுவாங்க. இதை பிரோசா துக்லக் ஏற்படுத்தினார்னு சொல்கிறாங்க. இவரை பெரோசான்னு சொல்லுவாங்க, பிரோசான்னு சம்டைம்ஸ் கொஸ்டினில் கொடுப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இது தப்பு. ஏன்னா வேளாண்மையை கவனிக்கிறதுக்காக ஒரு தனித்துறையை உருவாக்குனது யாருன்னா பெரோசா துக்லக் இல்லை, முகமது பின் துக்லக். இந்த பேர் வேணால் கரெக்டு தான், திவான் இ அமீர் கோஹிங்கிறது கரெக்டு தான், ஆனால் ஏற்படுத்தினது முகமது பின் துக்லக். அடுத்த கொஸ்டின், சையது வம்சத்தை நிறுவியவர் யாருன்னா கிசர்கான். சொல்லல கவனிங்க. பஞ்சாப் போர் நடந்தது. அந்த அணிவகுப்பில் தன்னோட நலன்களை மேற்பார்வையாக பார்க்கறதுக்காக கிசிர்கானை தன்னோட துணையாக நியமிச்சிருப்பார் தைமூர். ஸோ கிசிர்கான் 1414 421 வரைக்கும் தானே போய் தில்லியை கைப்பற்றி என்ன பண்ணுறாருன்னா சையது வம்ச ஆட்சியை நிறுவுறாரு. கிசிர்கான் நிறுவன சையது வம்சத்தில் தான் 4 சுல்தான்கள் 1451 வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க. ஸோ அப்போது தைமூர் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிசிர்கானை சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிறாரு. ஆனால் இந்த கிசர்கான் அப்படிங்கிறவர் தான் சையது வம்ச ஆட்சியே நிறுவியிருப்பார், தானே தில்லியை கைப்பற்றி. அதை வச்சு தான் 451 வரைக்கும் இந்த சையது வம்சம் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? கூற்று 1, இந்தியாவில் முஸ்லிம் பேரரசு அதன் உச்சக்கட்டத்தை தொட்டது கில்ஜிகளின் ஆட்சி காலத்தில்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு தான். முஸ்லீம் பேரரசு அதோட உச்சக்கட்டத்தை தொட்டது கில்ஜிகளோட ஆட்சி காலத்தப்போ தான், கில்ஜி வம்சத்தப்போ. கில்ஜி வம்சத்தை நிறுவனது அலாவுதீன் கில்ஜின்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. ஏன்னா கில்ஜி வம்சத்தை நிறுவியவர் ஜலாலுதீன் கில்ஜி. பின்வரும் கூற்றை காண்க. கூற்று 1, டெல்லியில் 4 தனித்தனி அங்காடிகளை அவர் நிறுவினார். 1 தானியத்திற்காக, மற்றொன்று துணி, சர்க்கரை, உலர்ந்த பழங்கள், எண்ணெய் வகைகள், 3வது குதிரைகள், அடிமைகள் மற்றும் கால்நடைகள், மற்றும் 4வது பலவித பொருட்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 2, படை வீரர்களுக்கு கொள்ளையில் பங்கு தராமல் பணமாக ஊதியம் வழங்கிய முதல் சுல்தான் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேலே சொல்லப்பட்டிருக்க கூற்றுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா அலாவுதீன் குல்ஜி. ஓகேங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவரை தான் இந்த கூற்றுக்கு பொருத்தமானவர். 1 டெல்லியில் 4 தனித்தனி அங்காடிகளை நிறுவியிருப்பார். அது 1 தானியத்துக்காகவும், 2வது துணி, சர்க்கரை, உலர்ந்த பழங்கள், எண்ணெய் வகைகள் இதுக்காக, 3வது குதிரைகள், அடிமைகள், கால்நடைகளுக்காக, 4வது நிறுவன அங்காடி பலவித பொருட்களுக்காக. 2வது கூற்று பாருங்க, படை வீரர்களுக்கு கொள்ளையில் பங்கு தராம பணமாக ஊதியம் வழங்கிய முதல் சுல்தான் யாருன்னா அது அலாவுதீன் கில்ஜி தான். நெக்ஸ்ட், பின்வரும் கூற்றை காண்க. இதெல்லாம் இன்டைரக்டான கேட்குற மாதிரி கொஸ்டின்ஸ்பா, தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு தான் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் இது. ஓகேங்களா, ஸோ டிஃப்ரெண்ட்டான கொஸ்டினாக கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கவனிங்க. இது கொஸ்டின் கொடுத்து இதுக்கு யார் பொருத்தமானவங்கன்னு கேட்பாங்க.
தில்லி சுல்தானிய ஆட்சியின் ஒட்டுமொத்த வரலாற்றில் ஆட்சி உரிமையை தாமாகவே துறந்து தில்லிக்கு வெளியே ஒரு சிறிய நகருக்கு சென்று முழுமையாக 30 ஆண்டுகள் மனநிறைவோடும் அமைதியாகவும் வாழ்ந்த ஒரே சுல்தான் இவர். மேலே உள்ள கூற்றுகளில் குறிப்பிட்டுள்ள சுல்தான் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா ஆலம் ஷா அவர்கள். ஸோ தில்லி சுல்தானிய ஆட்சியோட ஒட்டுமொத்த வரலாற்றில் ஆட்சி உரிமையை இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, தில்லி சுல்தானியத்தோட ஆட்சியை ஒட்டுமொத்த வரலாற்றுலேயும், அதாவது தில்லி சுல்தானியோட ஆட்சியிலேயே ஒட்டுமொத்த வரலாற்றில் சொல்லணுன்னா ஆட்சி உரிமையை தானாகவே துறந்து தில்லிக்கு வெளியே போய் ஒரு சிறிய நகருக்கு போனார். அங்கே போய் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் இந்த இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனநிறைவோடையும் அமைதியாகவும் வாழ்ந்த சுல்தான் இவர். யார்? ஆலம் ஷா. இவர் எந்த வம்சத்தை சேர்ந்த சுல்தான் அப்படின்னா சையது வம்சத்தை சேர்ந்தவர். அடுத்து பாருங்க, குத்புதீன் தனது தலைநகரை எங்கிருந்து டெல்லிக்கு மாற்றினார்னா லாகூர்லேருந்து டெல்லிக்கு மாற்றினார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் நகருக்கான அடிக்கல்ல நாட்டியவர் யாருன்னா கியாசுதீன் துக்லக். இந்தியாவுக்கு செங்கிஸ்கான் தலைமையிலான மங்கோலியரோட அச்சுறுத்தல் டேஸ் ஆட்சி எப்போ ஏற்பட்டதுன்னா இல்துமிஸோட ஆட்சி எப்போ ஏற்பட்டுச்சு. தாங்கா என்ற அராபிய நாணய முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா இல்துமிஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் ஆகாதிருக்கவங்க ஜாயின் ஆகிக்கோங்க. இந்த பிடிஎஃப் மெட்டீரியல் உங்களுக்கு நைட்குள்ளே ஷேர் ஆயிரும் டெலகிராம் குரூப்பில். ஓகேங்களா? டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கவனிங்க. இல்துமிஸ் என்ன பண்ணார்னா அரபு நாணயத்தை இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தினார். அது மட்டும் இல்லாமல் 175 கிராம் எடையில் இருக்கக்கூடிய வெள்ளி தாங்கா அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தினார். அதுதான் இடைக்கால இந்தியாவில் ஒரு நிலையான நாணயமாக மாறினது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் இடைக்கால இந்தியாவிலேயே ஒரு நிலையான நாணயமாக மாறியிருக்கும். அடுத்து கவனிங்க, பொறுத்துக்க. முகமது பின் துக்லக். ஸோ அவர் ஒரு அடையாள நாணயத்தை வெளியிட்டார். அலாவுதீன் கில்ஜி அங்காடி சீர்திருத்தங்கள் கொண்டார். அதை சீர்திருத்தம் செஞ்சுருப்பார் அங்காடிகளில். பால்பன் இவர் வந்து பார்த்திங்கன்னா அரசு பதவி பற்றிய கருத்தை சொல்லியிருப்பார். குத்புதீன் ஐபக் ஹசன் நிசாமி அப்படிங்கிறத நிறுவியிருப்பார். ஸோ இது எல்லாம் இவங்களுடையது, நோட் பண்ணிக்கோங்க. விவசாய கடன்கள் என்னென்னு அழைக்கப்பட்டுச்சுன்னா தக்காவி அப்படின்னு அழைக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? கூற்று 1, முகலாய பேரரசை நிறுவியவர் பாபர். எஸ், ஃபஸ்ட்டு நிறுவனது யார்? பாபர் தான். இப்பேரரசு 1526 பானிபட் போரில் இப்ராஹிம் லோடியை பாபர் தோற்கடித்த பின் நிறுவப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதுவும் சரியே. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது டெல்லியோட கடைசி சுல்தானாக இருந்தவர் யாருன்னா இப்ராஹிம் லோடி. இவர் தன்னோட பிரபுக்கள் மேலே இருந்த கட்டுப்பாட்டை இழந்துட்டார். முகலாய பேரரசை நிறுவியவர் பாபர். இவர் 1526 பானிபட் போரில், ஸோ முதலாம் பானிபட் போர்னு சொல்லுவோம். முதலாம் பானிபட் போர் 1526 நடந்தது. யார் யாருக்குன்னா பாபர் வெர்சஸ் இப்ராஹிம் லோடி. ஓகேங்களா? இதில் யார் தோற்கடிக்கப்பட்டாங்க அப்படின்னா இப்ராஹிம் லோடி. ஓகேங்களா? இப்ராஹிம் லோடியை வந்து பாபர் தோற்கடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா முகலாய பேரரசு அப்படிங்கிறது நிறுவப்படுது. பாபருக்கு அடுத்து ஹுமாயூன். ஸோ இப்படி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அக்பர். ஸோ அடுத்தடுத்த முகலாய பேரரசர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை நான் ஆல்ரெடி பல டைம் வீடியோவில் சொல்லியிருப்பேன். பாட்ஷா அப்படின்னு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. அடுத்து முகலாய ஆட்சியாளர்களை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது இது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ பாட்ஷா அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஃபஸ்ட்டு யார் வருவாங்க? பாபர். ரெண்டாவது பாபரோட மகன் ஹுமாயூன். அடுத்து யார் வருவாங்க? அக்பர். நாலாவது ஜஹாங்கீர். அடுத்து ஷாஜஹான். அடுத்து அவுரங்கசீப். ஸோ இப்போ பாட்ஷா சொன்னா நல்லா கவனிங்க. மொத்தம் 6 பேர் தான். இவங்க தான் ஃபேமஸானவங்க. இவங்கள தான் சொல்லுவோம் முகலாய பேரரசுனாலே. ஃபஸ்ட்டு பீனா பாபர், ஹெச்னா ஹுமாயூன், ஏனா அக்பர், ஜேனா ஜஹாங்கீர், எஸ்னா ஷாஜஹான். அடுத்து ஏ அப்படின்னா அவுரங்கசீப். ஓகேங்களா? அதே மாதிரி அக்பர் என்னெல்லாம் கொண்டு வராரோ அதுக்கு ஃபுல்லாக ஆப்போசிட்டாக இருந்தவர் அவுரங்கசீப். ஓகேங்களா? இவர் மத சகிப்புத்தன்மை கொண்டவர் அக்பர், ஆனால் அவுரங்கசீப் அப்படி கிடையாது. ஸோ இந்த மாதிரி அக்பரோட கொள்கைக்கு அப்படியே எதிர்மறையானவர் அவுரங்கசீப்.
முகலாய வம்சத்தை சேர்ந்த 6 முக்கிய அரசர்கள் பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் இவங்க எல்லாரும் இந்திய வரலாற்றிலேயே தங்களோட தடங்களை பதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1, முதல் பானிபட் போர் ஏப்ரல் 21, 1526 நடைபெற்றது. எஸ், கரெக்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாபர் இந்தியா மேலே படையெடுத்து வந்தப்போ ஃபஸ்ட்டு தனக்கு உதவி செய்கிறதா உறுதி கூறி அதுக்கப்புறமா பின்வாங்கி இருந்த தௌலத் லோடி, இவர் என்ன பண்ணியிருப்பார், தௌலத் கான் லோடி, இவர் நான் வந்து பாபர்கடி வா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பின்வாங்கியிருப்பார். அதனால் நீ எப்படா இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தௌலத் கான் லோடி மேலே தான் தன்னோட படையெடுப்பை செலுத்தி லாகூரை பிடிச்சு வென்றிருப்பார். ஸோ அப்போ 2 கூற்றுமே சரிதான். நல்லா கவனிங்க. முதல் பானிபட் போர் ஏப்ரல் 21, 1526 நடக்குது. பாபர் இந்தியா மேலே படையெடுத்து வரணும் அப்படிங்கிற வேண்டுகோளோட இப்ராஹிம் லோடியோட எதிரியாக இருந்தவர் தான் இந்த தௌலத் கான் லோடி. நீங்கள் வாங்க நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது அப்படின்னா இவர் தௌலத் கான் லோடி சப்போர்ட் பண்ணல. அதனால தான் தௌலத் கான் லோடியோட படைகளை லாகூரில் வென்றிருப்பார் பாபர். ஸோ நல்லா கவனிங்க. இந்த தௌலத் கான் லோடியும் மேவாரோட அரசனாக இருந்த ராஜபுத்திர அரசுகளோட கூட்டமைப்போட தலைவராக இருந்த ராணா சங்காவும் அனுப்பப்பட்ட தூதுக்குழுக்களை பாபர் வந்து சந்திக்கிறார். இவங்க 2 பேருமே தௌலத் கான் லோடியும் மேவாரோட அரசராக இருக்க இவங்க 2 பேருமே இப்ராஹிம் லோடிக்கு ஆப்போசிட்டானவங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அந்த பேச்சுவார்த்தை கொடுத்து சந்திக்கிறாரு. ஆனால் பாபர் இந்தியா மேலே படையெடுத்து வந்தப்போ ஃபஸ்ட்டு தனக்கு உதவி செய்கிறதா கூறி அதுக்கப்புறம் பின்வாங்கிட்டாரு தௌலத் கான் லோடி. அதனால் இவர் மேலே தன்னோட படையெடுப்பை செஞ்சு லாகூரில் வென்றிருப்பார். அடுத்த தவறான இணையை கண்டுபிடிக்கன்னு கேட்டிருக்காங்க. சந்தேரி போர் 1527 தப்பு. கான்வா போர் 1528 தப்பு. காக்ரா போர் 1529 கரெக்டு. ஏன்னா நல்லா கவனிங்க, அப்படி இன்டர்சேஞ்ச் ரெண்டுமே. கான்வா போருங்கிறதா 1527, சந்தேரி போருங்கிறதா 1528, காக்ரா போர் 1529 கரெக்டு தான். இந்த 3 போருமே அடிக்கடி கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ட். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க அல்லது காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கவனிங்க. இப்போ நம்மக்கிட்ட எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கூற்றுகளை கொடுத்துட்டு இந்த கூற்றுகளில் எந்த போர் சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போது அதை தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கூற்று, செர்கான் தனது மேலான அரசியல் இராணுவ திறமைகளால் இப்போரில் வெற்றி பெற்றார். அப்போது இவர் இந்த போரில் வெற்றி பெற்றிருக்கார். எந்த போர்னு இதை வச்சு யோசிக்கணும். அடுத்து, ஹுமாயூன் பெருந்தோல்வியை சந்தித்தார். இந்த போரில் 7000 முகலாய பிரபுக்களும் வீரர்களும் கொல்லப்பட்டனர். தன்னுயிரை காத்து கொல்ல தப்பியோடிய ஹுமாயூன் கங்கை நதியை கடந்தார். அப்போது செர்கான் வெர்சஸ் ஹுமாயூன், இந்த போர் யாருக்கு? அப்போ இந்த போர் இவங்க 2 பேத்துக்கு நடந்திருக்குன்னா என்ன போருங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சௌசா போர். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சௌசா போர் தான் ஆன்சர். சௌசா போர் எப்போ நடந்ததுன்னா 1539. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ செர்கான் வந்து தனக்கு மேலே இருக்க அரசியல் இராணுவ திறமைகளால் இந்த போரில் ஜெயிச்சிடுறாரு. ஹுமாயூன் தோல்வி அடைகிறாரு. அதுவும் பெருந்தோல்வின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஹுமாயூன் வந்து முகலாய பேரரசு இல்லையா? ஸோ அப்போது இவரை சேர்ந்த படை வீரர்கள் கிட்டத்தட்ட 7000 முகலாய பிரபுக்களும் வீரர்களும் கொல்லப்படுறாங்க. தன்னை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக ஹுமாயூன் கங்கை நதியை வந்து நீந்தி கடந்து போகிறாரு. ஆக்ராவை சென்றடைகிறாரு ஹுமாயூன். அங்கே போய் என்ன பண்ணுறாருன்னா அவரோட சகோதரர்களாக இருந்த அஸ்காரி, ஹிண்டால் இவங்க 2 பேரோட உதவியோட செர்கானை வந்து எதிர்கொள்கிறதுக்காக படை ஒன்று வந்து சகோதரர்களோடு சேர்ந்து திரட்டுறாரு. என்ன ஆகுதுன்னா இதுக்கான இறுதி மோதல் கன்னோசியில் நடக்குது. ஸோ அதில் தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா கன்னோசி போர் அப்படின்னு சொல்கிறோம். 1540 அடுத்த வருஷமே. ஸோ அந்த போரில் ஹுமாயூனோட இராணுவம் செர்கானால் முழுசாக தோற்கடிக்கப்பட்டிருக்கோம். ஸோ கன்னோசி போர்னா 1540, சௌசா போர்னா 39, கன்னோசி போர்னா 40. கன்னோசி போரில் ஹுமாயூனோட படைகள் முழுக்க தோற்கடிக்கப்பட்டிருக்கோம். கடைசியில் ஃபைனலி ஹுமாயூன் நாடற்ற அரசராயிட்டார். அடுத்து பொறுத்துக்க கவனிங்க. முதன்மை சிக்தார் அப்படின்னு சொல்கிறத சட்டம் ஒழுங்கு. முதன்மை முன்சிப்னா நீதிபதி. அமீன் அப்படின்னா நில வருவாய். பொடேதார் அப்படின்னா கருவூல அதிகாரி. கற்கூன்கள் அப்படின்னா கணக்கர்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி 43251. கவனிங்க.
சிர்சாவோட ஆட்சி முறை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். சிர்சாவோட பேரரசு 47 சர்க்கார்களாக பிரிக்கப்பட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு சர்க்கர்லேயும் முதன்மை சிக்தார், அதாவது சட்ட ஒழுங்கு செய்யக்கூடியவங்க, முதன்மை முன்சிப் அப்படின்னு சொல்லக்கூடிய நீதி வழங்குறவங்க, இந்த மாதிரி 2 அதிகாரிகள் இருந்தாங்க. ஒவ்வொரு சர்க்காரும் என்ன ஆகுதுன்னா பல பர்கான்களாக பிரிக்கப்படுது. சிக்தார் அப்படின்னா இராணுவ அதிகாரின்னு அர்த்தம், அமின்னா நில வருவாய் அதிகாரின்னு அர்த்தம், புடேதார் அப்படின்னா கருவூல அதிகாரின்னு அர்த்தம், கற்கூன்கள்னா கணக்கர்கள்னு அர்த்தம். இந்த அதிகாரிகள் எல்லாமே சேர்ந்து பர்கானாவை நிர்வகித்து அதை கவனிச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் கவனிங்க. சரியான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்வு செய்க. குரு அர்ஜுன் தேவ் அவுரங்கசீப்பால் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. ஏன்னா குரு அர்ஜுன் தேவ் வந்து பார்த்திங்கன்னா ஜஹாங்கீரால் கொல்லப்பட்டிருப்பார். கூற்று 2, வங்காளத்தில் ஆப்கானிய உஸ்மான் கான் என்பவரை ஜஹாங்கீர் பணிய வைத்தார். கரெக்ட். ஸோ அப்போ கூற்று 2 மட்டும்தான் சரி. ஆன்சர் ஆப்ஷன் பி. சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. கூற்று 1, அக்பர் காந்தகாரை பாரசீகர்களிடமிருந்து 1595 கைப்பற்றினார். கரெக்டு தான். 1595 தான் பாரசீகர்கள் கிட்ட இருந்து அக்பர் காந்தகாரை வந்து கைப்பற்றிருப்பார். அடுத்து ஜஹாங்கீர் காந்தகாரை 1622 மீட்டெடுத்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவனிங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை மீட்டெடுத்தவர் யாருன்னா 1622 மீட்கப்பட்டது கரெக்டு தான். ஆனால் ஜஹாங்கீர் கிடையாது, பாரசீக அரசராக இருந்த ஷா அப்பாஸ் அப்படிங்கிறவர் மீட்டிருப்பார். அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் அதை திரும்ப கைப்பற்றணும்னு, இவர் கைப்பற்றினதுக்கப்புறம் இவர் திரும்ப கைப்பற்றணும்னு ஜஹாங்கீர் நினைக்கிறாரு. ஆனால் இளவரசர் குர்ரம் இவர் செஞ்ச கிளர்ச்சி காரணமாக ஜஹாங்கீரால் கைப்பற்ற முடியாமலேயே போயிருச்சு. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா சரியான கூற்று 1 மட்டும்தான். ஆப்ஷன் ஏ. பின்வரும் மாகாணங்களில் ஷாஜகானின் தக்கான பிரிவில் இல்லாதது எது? நல்லா கவனிங்க. ஸோ அப்போது ஷாஜகானோட தக்காணத்தில் என்னென்ன மொத்தம் இருந்துச்சுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஷாஜகான் வந்து தக்காணத்தை 4 மாகாணங்களாக பிரிக்கிறார். அதில் ஃபஸ்ட்டு தௌலதாபாத், அடுத்து காண்டேஸ், பெரார், தெலுங்கானா. அப்போது இதில் வராது எது? கோல்கொண்டா அப்படிங்கிறது தான் வராது. கோல்கொண்டா கோட்டை இதில் வராது. ஸோ அப்போது தௌலதாபாத்தோ அல்லது தௌலதாபாத்தோடு சேர்த்து அகமது நகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அகமது நகர் இருக்குல்ல, அகமது நகர்னு வரணும். ஸோ அல்லது அகமது நகர்னு கொடுத்துருந்தா கூட ஓகே. பட் கோல்கொண்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் தப்பு. ஆப்ஷன் டி. ஷாஜகானின் ஆட்சி காலத்தில் தக்கான ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அவுரங்கசீப். பின்வரும் நபர்களில் யார் 2வது பானிப்போரில் ஈடுபட்டனர்? ஸோ முதல் பானிபட் போர் பார்த்தோம், பாபர் வெர்சஸ் யாருக்கு நடந்தது? இப்ராஹிம் லோடி. ஓகேங்களா. 2வது பானிபட் போர் அப்படிங்கிறது ஹெமு வெர்சஸ் அக்பர், இவங்க 2 பேத்துக்கும் இடையில் 1556 நடந்திருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 விதி 36 51 வரை தரப்பட்டிருக்கு. கரெக்ட். டிபிஎஸ்பிங்கிறது பகுதி 4 விதி 36 51 வரைக்கும் தானே இருக்குது. இது கரெக்ட். இதே அடிப்படை கடமைகள்னா பகுதி 4(7) இருக்குது. அடுத்து அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயற்படுத்த முடியாது. எனவே இவை ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமற்றவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க. நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயற்படுத்த முடியாதுங்கிறது அது கரெக்டு தான். ஆனால் இது ஒரு நாட்டை நிர்வகிக்க முடியாதுன்னு சொல்கிறது தான் தப்பு. நிர்வகிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அடிப்படை உரிமைகள் மாதிரி இது வந்து இப்போது எப்படி சொல்கிறேன்னா நீதிமன்றத்தெல்லாம் அணுக முடியாது. ஆனால் என்ன பண்ணலான்னா ஒரு நாட்டை நிர்வகிக்க முடியும். அவசியமானது தான், அவசியமற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது தப்பு. இந்திய அரசியலமைப்போட புதுமையான சிறப்பம்சம்னு இதை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் வர்ணிச்சிருப்பாரு. கரெக்டு தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. 1, 3 சரியாக இருக்கு. பின்வருவனவற்றுள் எந்த விதி தாராளவாத அறிவு சார்ந்த கொள்கையின் கீழ் வருகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. விதி 44. தாராளவாத அறிவு சார்ந்த கொள்கை அப்படிங்கிறது இந்த கொள்கைகள் வந்து தாராளவாத கருத்து நோக்கமுடையதாக இருக்கும். இது குடிமக்களோட அறிவை சார்ந்ததாக இருக்கும். ஸோ இது விதி 44, விதி 45, விதி 48 இதுக்கு கீழே இந்த கொள்கைகள் அப்படிங்கிறது தாராளவாத அறிவு சார்ந்த கொள்கைகள் அப்படிங்கிறது வரும். ஸோ அப்போது இங்கே ஆப்ஷனில் நம்மளுக்கு 44 மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. 45ஓ 48ஏவோ இங்கே பயன்படுத்தப்படலை. ஸோ அப்போ ஆன்சர்
ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, இந்த சித்தாந்தம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர், கிராம பஞ்சாயத்து மேம்பாடு, அதன் வளர்ச்சி, போதை பானங்களுக்கு தடை, இன்ன பிறவற்றை நோக்கமாக கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, காந்திய கொள்கை. ஸோ காந்திய கொள்கை இதை என்னன்னு சொல்லலாம்னா காந்தியத்தோட சித்தாந்தம் இருக்குல்ல, ஸோ அந்த கருத்தாக்கத்தை உடையதுன்னு சொல்லலாம். ஆதி திராவிடர், பழங்குடியினர், கிராம பஞ்சாயத்து மேம்பாடு, அதோட வளர்ச்சி, போதை பானங்களுக்கு தடை, இந்த மாதிரி பல இதை நோக்கமாக கொண்டதாக இது இருக்கும். இது அப்போது காந்திய கொள்கை நாம் அங்கே பார்த்தோம். தாராளவாத கொள்கைங்கிறது என்னென்ன விதிகள் பார்த்தோம்? விதி 44, 45, 48A பார்த்தோமா? காந்திய கொள்கையில் என்னென்ன விதிகள் வரும்னா 40, 43, 46, 47, 48 இந்த விதிகள் எல்லாம் காந்திய கொள்கையின் கீழ் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த விதி மக்களின் நல்வாழ்வை மேம்படுத்த, அரசாங்கம் முயற்சிகளை ஏற்படுத்த, சமூக ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என சொல்கிறது என கூறுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் விதி 38. விதி 38 என்ன சொல்லுதுன்னா, மக்களோட ஒரு நல் வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு அரசாங்கம் முயற்சிகளை ஏற்படுத்தணும் அப்படின்னும், சமூக ஒழுங்கை பாதுகாக்கணும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே மாதிரி மாநில அரசு வருமானம், வசதிகள், திறமைகள், மக்களுக்கிடையில் இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த விதி கல்வியின்மை, வேலையின்மை, முதுமை நோய் போன்ற காரணங்களால் வருவாய் ஈட்ட முடியாதவர்களுக்கு அரசாங்கம் நிதியுதவி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுதுன்னு கேட்குறாங்க. விதி 41. கவனிங்க, விதி 41 என்ன சொல்லுதுன்னா, கல்வி இல்லாமல் இருக்கிறவங்க, வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, முதுமை காரணமாகவோ நோய் காரணமாகவோ இந்த காரணத்தால் வருவாய் அதாவது பணம் ஈட்ட முடியாத இருக்கிறவங்களுக்கு அரசாங்கம் நிதி உதவி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ அதுக்காக என்ன சொல்லலாம்னா, எக்ஸாம்பிளாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டத்தில் தேசிய சமூக உதவி திட்டத்தை சொல்லலாம். இது ஏற்படுத்தப்பட்ட வருஷம் 1995. எப்பொழுது பேறுகால உதவி சட்டம் இயற்றப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1961. நல்லா கவனிங்க, விதி 42 படி. ஸோ கவனிங்க, அப்போது இந்த பேறுகால உதவி சட்டம்ங்கிறது 1961 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விதி 42 படி வேலையாட்களுக்கு நியமனம், மனிதாபிமானம் இருக்கக்கூடிய நிபந்தனை அப்படிங்கிறது கொடுக்கப்படணும்னு சொல்லப்படுது. அதே மாதிரி மகப்பேறு டைமில் உதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பேறுகால உதவி சட்டம் மூலிமா. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பேறுகால உதவி சட்டம் படி மகப்பேறு டைமில் 6 மாதங்கள் 168 நாட்கள் விடுமுறை கொடுக்கப்படணும்னு சொல்லப்படுது. அடுத்து, எந்த விதி தொழிற்சாலை நிர்வாகத்தில் தொழிலாளர்கள் பங்கு கொள்ள அரசாங்கம் வழிவகை செய்ய வேண்டும் என கூறுகிறதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் விதி 43A. எந்த விதி 6லிருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்க அரசாங்கம் வழிவகை செய்ய வேண்டும் என கூறுகிறதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் விதி 45. தேசிய போதைப்பொருள் ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் லக்னோ. ஸோ கவனிங்க, இது விதி 47 படி தான் இந்த தேசிய போதைப்பொருள் ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிறத லக்னோவில் ஏற்படுத்தினாங்க. கவனிங்க, உடல் நலத்துக்கு கேடு தர மாதிரி இருக்கக்கூடிய மது, போதைப் பொருட்கள், ஆபத்தான மருந்துகள் இதை அரசாங்கம் தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்காக தேசிய பொருள் ஆராய்ச்சி மையம் லக்னோவில் இதுக்காக நிறுவப்பட்டது. அடுத்து, எந்த விதி 42வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 1976 கீழ் சேர்க்கப்பட்டதுன்னா கவனிங்க. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் படி 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தம் 4 புதிய வழிநடத்தல் கோட்பாடுகளை அரசு பட்டியலில் சேர்த்துச்சு. ஒன்று, விதி 39ன்னு சொல்லக்கூடிய குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை பாதுகாத்தல். ஓகே, இது. அடுத்து, சம நீதியை ஊக்குவித்தல் மற்றும் ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவிகளை வழங்குகிற விதி 39A. அடுத்து, தொழில்களோட நிர்வாகத்தில் தொழிலாளர்களோட பங்கேற்பை உறுதி செய்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்லி விதி 43A சேர்த்தாங்க. அப்போ இது வந்துருச்சு. அடுத்து, சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், அதை மேம்படுத்துறது, காடுகள் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாத்தல் பற்றி சொல்கிற விதி 48A. அப்போது மூன்றுமே எதில் இருக்குன்னா 42வது அமெண்ட்மெண்ட் மூலிமா சேர்க்கப்பட்டதில் இருக்குது. ஸோ அதனால் ஆன்சர் ஆப்ஷன் டி. எப்போது புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்டதுன்னா ஆன்சர் 1973.
எந்த விதி இந்தி செம்மொழி வளர்ச்சி அதாவது கவனிங்க, எந்த விதி இந்தி மொழியின் வளர்ச்சி பற்றி கூறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தி மொழியோட வளர்ச்சி பற்றி சொல்கிற விதி 351. இது இம்பார்ட்டன்ட். எந்த குழுவின் பரிந்துரையின் மூலம் அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டதுன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடிப்படை கடமைகள் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா முன்னாள் சோவியத் யூனியன். அடுத்து எத்தனை அடிப்படை கடமைகள் 42வது சட்ட திருத்தத்தால் சேர்க்கப்பட்டுச்சுன்னா 10. அடுத்து பார்த்தோம்ல 21A கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா 11ஆவதாக சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த அமெண்ட்மெண்ட் மூலிமா 10 தான் சேர்த்துருக்காங்க. சரியான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்வு செய்க. கூற்று 1 விதி 51A தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்திற்கான மரியாதை பற்றி கூறுகிறது. கரெக்ட். விதி 51A அதில் G காடுகள் மற்றும் வனவிலங்குகளின் பாதுகாப்பு பற்றி கூறுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே கரெக்டு. ஸோ அப்போது இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போது இந்த 51A அப்படிங்கிறது அடிப்படை கடமைகளில் வரும். ஓகேங்களா, 4Aல. ஸோ இந்த சரத்து 51Aல ஸ்டார்ட் ஆகி 51Aல K பிரிவு வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எந்த திருத்த சட்டத்தின் மூலம் விதி 51A அடிப்படை கடமைகளில் சேர்க்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது 86வது திருத்த சட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிப்படை கடமைகளை கற்பிப்பது குறித்த அறிக்கையை தர வர்மா குழு எப்போது நியமிக்கப்பட்டது? இந்த அறிக்கையை தரத்துக்காக எப்போ வர்மா குழு நியமிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1999. நீதிபதி வர்மா கமிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 1999 அடிப்படை கடமைகளை பற்றி குடிமக்களுக்கு கற்றுக்க வைக்கிறதுக்காக கற்பிக்கிறதுக்காக அறிக்கை தரத்துக்காக இது அமைக்கப்பட்டிருந்தது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1999. அடுத்து தவறான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்வு செய்க. கூற்று 1 அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் 1978 சேர்க்கப்பட்டனன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா தப்பு. ஸோ அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது அரசியல் அமைப்பில் 1976 சேர்த்துருப்பாங்க. ஓகே, அடிப்படை கடமைகள் இங்கிலாந்து அரசியலமைப்பிலேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ தப்பு. அடிப்படை கடமைகள் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், முன்னாள் சோவியத் யூனியன். ஸோ ரஷ்ய அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டுச்சு. ஸோ அதனால் ரெண்டுமே தப்பு. ஆப்ஷன் சி 1 மற்றும் 2. அடிப்படை கடமைகளில் எத்தனை விதிகள் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1 தான். பின்வருவனவற்றில் எது அடிப்படை கடமை அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கவனிங்க, எது இல்லைன்னா தேசிய கொடியை மதிக்கிறது அடிப்படை கடமை தான். பொது சொத்துக்களை பாதுகாக்கிறதும் அடிப்படை கடமை தான். சுற்றுச்சூழல் காடுகளை பாதுகாக்கிறதும் அடிப்படை கடமை தான். தேர்தலில் வாக்களிக்கிறது அப்படிங்கிறது அடிப்படை கடமை கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க. சரியான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்வு செய்க. கூற்று 1 விதி 51A பிரிவு கல்விக்கான வாய்ப்புகளை வழங்குவது பற்றி பேசுகிறது. கரெக்ட். அடுத்து கூற்று 2 விதி 51A அடிப்படை கடமைகளில் 1976 சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் தப்பு. ஸோ நம்ம இப்போ தான் முன்னாடி பார்த்துட்டு வந்தோம், ஞாபகம் இருக்கா? 86வது திருத்த சட்டம் மூலிமா சேர்க்கப்பட்டது அப்படின்னு கொஸ்டின் நம்பர் 62 இங்கே பாருங்கள், இங்கே பார்த்துருக்கோம். ஸோ இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம் 86வது அமெண்ட்மெண்ட்டுன்னு. இங்கே 1976 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 42th அமெண்ட்மெண்ட்டை மென்ஷன் பண்ணுது இல்லையா? ஸோ அதனால் இது தப்பு. அப்போது என்ன வருஷம் அந்த இடத்துல வரணும்? 2000 அப்படின்னு சொல்லி வரணும். 2002 அப்படின்னு சொல்லி வரணும். 86வது திருத்த சட்டத்துப்படி 2002 சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்து கவனிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1526 நடைபெற்ற முதலாம் பானிபட் போரில் பாபர் டேஸை திறம்பட பயன்படுத்தியதன் மூலம் வெற்றி பெற்றார் அப்படின்னா பீரங்கி படை தாங்க. 1526 முதலாம் பானிபட் போர் நடந்துச்சு. அதில் பாபர் என்ன பண்ணியிருப்பாருன்னா பீரங்கி படையை ரொம்பவே டேலண்டாக பயன்படுத்தினது மூலிமா இவர் வெற்றி பெற்றிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின். இளவரசர் குஸ்ருவுடன் இணைந்து கலகத்தை தூண்டிவிட்டதற்காக ஜஹாங்கீரால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு? குரு அர்ஜுன் தேவ். டேஸ் தனது ஆட்சியின் போது ஜிசியா வரி மீண்டும் விதித்தார் அப்படின்னா ஆன்சர் அவுரங்கசீப். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாதுஷா நாமா அப்படிங்கிறது யாருடைய வாழ்க்கை வரலாறுனா ஆன்சர் ஷாஜகான். கீழே உள்ள ஆட்சியாளர்களுள் யார் அக்பரின் சமகாலத்தவர் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கிலாந்து ராணி எலிசபெத்,
ஷேக்ஸ்பியர், பிரான்சின் 4ஆம் ஹென்றி இவங்க எல்லாம் இவருடைய காலத்தவர் தான். ஆனால் இங்கிலாந்தோட விக்டோரியா மகாராணி அக்பருடைய காலத்தவர் கிடையாது. இவங்களாம் 1800 அந்த ரேஞ்சில் இருந்தவங்க விக்டோரியா மகாராணி. நெக்ஸ்ட் கவனிங்க. ஷெர்ஷா டெல்லியில் யாருடைய அரண்மனை அளித்தாருன்னா ஹுமாயூனோட அரண்மனை. நெக்ஸ்ட் கவனிங்க. கூற்று ஆங்கிலேயர் தங்களது முதல் வணிக மையத்தை சூரத்தில் துவக்கினர். கரெக்டு. ஏன் காரணம்? ஜஹாங்கீர் ஆங்கிலேயருக்கு வணிக உரிமையை கொடுத்தாரு. ரெண்டுமே கரெக்டு தான். கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமே. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க. கூற்று அவுரங்கசீப் மற்ற மதங்களை வெறுத்ததனால் அவருக்கு அப்பெயர் ஏற்பட்டது. கரெக்ட். காரணம் அவுரங்கசீப் இந்துக்கள் மேலே நாம் பார்த்துருப்போம், ஜிசியா வரியை என்ன பண்ணியிருப்பார், அக்பர் நீக்கியிருப்பார். அதை இவர் ஜிசியா வரியும் பாத யாத்திரை வரியும் இவர் விதிச்சிருப்பார் அவுரங்கசீப். கரெக்ட். அதனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம்னு சொல்கிறோம். கவனிங்க. அவுரங்கசீப் இந்துக்கள் மீது திரும்ப ஜிசியா வரி அல்லது ஜெசியா வரி, ஓகேங்களா, இதையும் பாத யாத்திரை வரியும் விதிச்சார். அவுரங்கசீப் மற்ற மதங்களை வெறுத்ததுனால அவருக்கு அவப்பெயர் ஏற்பட்டது. கரெக்டு தான். இவர் எல்லாருமே மக்கள் எதிர்த்தாங்க. அடுத்து பாருங்க. கால வரிசைப்படி போர்களை வரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. கன்வா போர். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம். கன்வா போர் அப்படின்னா 1527. சவுசா போர்னு நம்ம பார்த்தோம் 1539. இதுவே கன்னோசி போர்னா 1540. சந்தேரி போர் அப்படிங்கிறது 1528. அப்போது எப்படி வரிசை வரும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு, இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த்து. அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டே வரும், செகண்டு ஃபோர்த்து, தேர்டு செகண்டு, அடுத்து ஃபோர்த்து தேர்டு. அப்போ எப்படி வருது? 1 4 2 3 வருதா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இடம்பெற்றுள்ளன? அதாவது டிபிஎஸ்பி எதுலனா பகுதி 4ல் இடம்பெற்றிருக்கு. தாய்மொழியில் கல்வி கற்கும் குழந்தைகளுக்கு தாய்மொழியில் கல்வி கற்பதற்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று கூறும் விதி எதுன்னு கேட்டிருக்காங்க. 350ல் ஏ பிரிவு. நிர்வாகத்துறையும் நீதித்துறையும் பிரிக்க வேண்டும், இது ரெண்டையும் பிரிக்கணும்னு சொல்கிற விதி எதுனா ஆன்சர் விதி 50. குடிமக்களுக்கான பொதுவான சிவில் சட்டம் பற்றி கூறக்கூடிய விதி 44. கிராம தலைவர் எப்படி அழைக்கப்படுறாருன்னா முக்காடம் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க. கிராம அளவில் வரிகளை வசூலிப்பதும் அது சம்மந்தப்பட்ட கணக்குகளை பராமரிக்கிறதும் யாருடைய பொறுப்புன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பஞ்ச். விஷ்ணுவோட அவதாரமாக கருதப்பட்டவர் யாருன்னா ராமர், கிருஷ்ணர். இவங்க ரெண்டு பேரும் விஷ்ணு தான். திருமால். ஸோ திருமால் தான் ராமர், கிருஷ்ணர், அடுத்து விஷ்ணு. ஸோ இது எல்லாமே கடவுள் கிருஷ்ணரை குறிக்கக்கூடியதான். ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேர் வருவாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி. இவற்றில் எந்த கால்வாய் டெல்லிக்கு நீர் வழங்கிய முகலாயர்களின் போற்றக்கூடிய சாதனையாக கருதப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மேற்கு யமுனை. எந்த மொழி முகலாயர் காலத்தில் பல்வேறு மொழிகளை பேசி வந்த மக்களிடையே ஒரு பொதுவான தொடர்பு மொழியாக வளர்ச்சியடைந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உருது. தொலைதூர பகுதிகளுக்கு பொருட்களை கொண்டு செல்லும் நாடோடி தனிக்குழுக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பஞ்சாரா. கப்பல்களை கடலுக்குள் கொண்டு செல்வதை எளிதாக்க ஒரு பெரிய படகின் மீது கப்பலை கட்டும் தொழில்நுட்பத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கப்பலின் ஒட்டகம். பின்வருவனவற்றில் எந்த நூல்களில் இசைக்கருவிகளோடு பெண்கள் நடனமாடும் ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. பாபர் நாமா, பாதுஷா நாமா இந்த நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பாபர் நாமா, பாதுஷா நாமா இந்த நூல்களில் இசைக்கருவிகளோட பெண்கள் நடனமாடின ஓவியங்கள் இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின். தேசிய சட்டமன்றம் டேஸ் என்றும் அழைக்கப்படும்னு கேட்குறாங்க. நாடாளுமன்றம். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை எப்படி அழைக்கப்படுதுன்னா கண்டன தீர்மானம்னு அழைக்கப்படுது. முகலாய சமுதாயம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. கூற்று 1. முக்காடம். கிராம தலைவர்கள் முக்காடம்னு அழைக்கப்படுறாங்க இல்லையா? ஸோ அந்த முக்காடம்னு அழைக்கப்பட்ட கிராம தலைவர்கள் கிராமத்தின் நிர்வாக உறுப்பான பஞ்ச், அதாவது பஞ்சாயத்துலேருந்து வந்ததான் பஞ்ச் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குனாங்க. கரெக்டு. கூற்று 2. கிராம அளவில் வரிகளை வசூலிக்கிறதும் அது சம்மந்தப்பட்ட கணக்குகளை பராமரிக்கிறதும் இந்த பஞ்சாயத்தோட பொறுப்புன்னு சொல்கிறாங்க. இதுவும் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, ரெண்டும் சரியானது.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, யார் ஜப்தி முறையை பிரகடனம் செய்தார் அப்படின்னா ஆன்சர் அக்பர். அக்பர் தான் ஜப்தி முறையை, அதாவது இதை வந்து தோடர்மாலால் அறிமுகம் செய்யப்பட்ட முறை இது. இந்த அறிக்கையை வெளியிட்டவர் யாருன்னா அக்பர். முகலாயர் காலத்தில் புகழ்பெற்ற வணிக சமூகத்தினர் யாருன்னா, ஸோ இந்த ஆப்ஷனில் இருக்க அனைவரையுமே சொல்லலாம். குஜராத்தை சேர்ந்த போரா முஸ்லிம்கள், ராஜஸ்தானை சேர்ந்த மார்வாரிகள், சோழமண்டலை கடற்கரை சேர்ந்த செட்டியார்கள். ஸோ இவங்க அனைவருமே. ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். பக்தி இயக்கத்தோட மிக முக்கிய ஆளுமை யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா கபீர். சீக்கியர்களோட புனித நூல்னு அழைக்கப்பட்டது எதுனா ஆன்சர் குரு கிரந்த் சாஹிப். ஸோ கவனிங்க, சீக்கியர்களோட புனித நூல்னு சொல்லக்கூடிய இந்த குரு கிரந்த் சாஹிப் இஸ்லாமிய மத குருவாக இருந்த சேக் பரீத், பக்தி இயக்க புலவர்கள்னு சொல்லக்கூடிய நாமதேவர், கபீர், சைன், ரவிதாஸ் இவங்களுடைய போதனைகளை உள்ளடக்கமாக பெற்றிருந்துச்சு அப்படின்னு இந்த நூலை சொல்கிறாங்க. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் குமரகுருபரர். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், கந்தர் கலிவன் பா, அதே மாதிரி முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ். ஸோ இது எல்லாமே நீதிநெறி விளக்கம், இது எல்லாமே யாருடைய நூல்னா குமரகுருபரருடைய நூல் தான். அதே மாதிரி இவரோட நூற்றாண்டு இப்போது 17ஆம் நூற்றாண்டு தமிழில் படிச்சிருப்பீங்க. அஸ் வெல் அஸ் பரஞ்சோதி முனிவருடைய நூற்றாண்டும் எதுனா 17ஆம் நூற்றாண்டு. யார் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த 14ஆம் லூயிஸின் சமகாலத்தவர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஷாஜகான். டேஸ் சேர்ந்த தான்சேனை அக்பர் ஆதரித்தார்னா குவாலியர். பின்வரும் கூற்றுகளை காண்க. கவனிங்க, கூற்று 1, அக்பரின் அவைக்கள புலவரான பேசி பாஸ்காரசாரியரின் லீலாவதியை மொழிபெயர்த்தார். கரெக்ட். அக்பரோட அவைக்கள புலவராக இருந்தவர் பேசி பாஸ்காரசாரியரோட லீலாவதியை மொழிபெயர்த்திருக்காரு. கூற்று 2, நீர் இறக்கிறதுக்காக பல பீப்பாய்கள் இணைக்கப்பட்ட சக்கரமான பாரசீக சக்கரம் அக்பரின் காலத்தில் அறிமுகமானுச்சுன்னு சொல்கிறாங்க. இது வந்து தப்பு. இது பாபருடைய காலத்தில் தான் நீர் இறைக்கிறதுக்கான பல பீப்பாய்கள் இணைக்கப்பட்ட சக்கரம்னு சொல்லக்கூடிய பாரசீக சக்கரம் அறிமுகமாயிருக்கும். அப்போ கூற்று 1 மட்டும்தான் சரி, கூற்று 2 தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மட்டும். நெக்ஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் பாருங்க. யார் 3/2 பங்கு உறுப்பினர்கள் பெரும்பான்மையுடன் அகில இந்திய பணிகளை உருவாக்கவும் நீக்கவும் அதிகாரம் பெற்றுள்ளனர்னு கேட்குறாங்க. ஆன்சர் மாநிலங்களவை. ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அண்ட் யூஸ்ஃபுல்லான கிளாஸஸோட யூஸ்ஃபுல்லான கொஸ்டின்ஸோட நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ. See you next video.